மத்தியில் இருக்கக்கூடிய அரசு, பாஜக அரசு கையாளுகின்ற முறை மற்ற மாநிலங்களை ஜனநாயக நாட்டில் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு அதை பார்க்கிறது. அவர்கள் ஏதோ இந்த ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக அந்த மாநிலங்களுக்கு, ஒரு குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து மற்ற மாநிலங்கள், தமிழகம் ஒட்டுமொத்தமாக தமிழகம் இந்த துறைன்னு இல்லை, எல்லா துறையிலையுமே நிதி ஒதுக்கீட்டில் பாராபட்சம் காட்டப்பட்டிருக்கு. உங்களுக்கே நல்லா தெரியும். அதாவது மனித வாழ்வினுடைய வெள்ளம், புயல் என்பது மனித உயிர்களுடைய தொடர்புடையது. உலகமே இன்றைக்கி என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஒரு மனித உயிருக்கு இழப்பு வந்தால் உலகமே குரல் கொடுக்கின்றார். எல்லா நாட்டினுடைய பிரதமர்களும் தலைவர்களும் குரல் கொடுக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டில் திடீரென்று 91 சென்டிமீட்டர் மழை பெய்து மக்கள்லாம் அவதிப்பட்ட நேரத்தில், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்ட மக்கள் அவதிப்பட்ட நேரத்தில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தளபதியார் அவர்கள், மு.க. ஸ்டாலின் அவர்கள், மாநில அரசில் நிதி பற்றாக்குறை இருந்தாலும் அவையெல்லாம் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுப்பதற்காக உள்ளாட்சித்துறையின் மூலமாக உத்தரவிட்டு அதற்கு உடனே நிதி ஒதுக்கீடு செய்து கொடுத்தவர் நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்கள். அது மட்டும் இல்லை, அவங்க என்ன பண்ணாங்க, என்னென்ன பாதிப்புகள் வந்தால் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட பாதிப்பு, சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு, அவர்களுக்கு நிவாரணம், இவையெல்லாம் தாராளமாக அள்ளி நம்முடைய தமிழக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்று அதை ஏற்றுக்கொண்டு மத்திய அரசிடம் வெள்ள நிவாரணம் மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் கொடுத்த மத்திய அரசு பலமுறை கேட்டும் எல்லாம் ராஜ்நாத் சிங் வந்தார், திருமலா வந்தாங்க, நிதியமைச்சர் பார்த்தாங்க. வந்துட்டு நான் கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டு வெளியே அவங்க சொன்ன வார்த்தை ஒன்று கூட எதுவுமே தமிழ்நாட்டினுடைய கோரிக்கையை கணக்கில் கொள்ளவில்லை. நம்ம பலாயிரம் கோடி கேட்டோம், 1 கோடி கூட ஒதுக்கீடு செய்து தரவில்லை. ஒவ்வொரு ஆண்டும் மழை வெள்ளமோ அல்லது வறட்சி நிவாரணமோ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இவ்வளவு தொகை கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறது. அந்த 200 கோடியோ 300 கோடியோ 500 கோடின்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ள நிதியை எடுத்துக்கன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர இவங்க எந்த நிதியும் சிறப்பு நிதி அதான் தட் இஸ் அண்டர்லைன், சிறப்பு நிதி கொடுக்கவே இல்லை என்பது தான் யதார்த்தமான உண்மை. சிறப்பு நிதி கொடுக்கல தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரணம். அதே மாதிரி எல்லா திட்டங்கள்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கு தமிழகம் புறக்கணிக்கப்பட்டது. மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு மத்திய அரசும் நிதி கொடுக்குறேன்ட்டு 12,000 கோடி முதலமைச்சர் 3 ஆண்டு காலத்தில் ஒரு 1000 தடவை கோரிக்கை வச்சுருக்காங்க மத்திய அரசு, ஆனால் கொடுக்கல. தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு அவர் அதை எடுத்துட்டு முன்னோக்கி கோவை, மதுரையெல்லாம் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய தலைநகரங்களை, மாவட்ட தலைநகரங்களை ஒரு சிறப்பான அந்தஸ்து எடுத்துகிட்டு போனோம். ஏன்னா தொழில்துறை இருந்த மாவட்டம் உங்களுக்கு கோவை, அது கட்டாயம் வேணும். அது ஒரு இன்டர்நேஷ்னல் அளவுக்கு இருக்கக்கூடிய தொழில்துறையிலே ஏற்றுமதி இறக்குமதியில் திருப்பூர் மற்றும் கோவை இவையெல்லாம் இருக்கிறது. மதுரையும் அதோடு, திண்டுக்கலும் அதோடு சேர்ந்து இருக்கிறது ஏற்றுமதி. இப்படி இருக்கிற பட்சத்தில் எந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கும் சிறப்பு நிதி கொடுக்கப்படவில்லை. இன்றைக்கி ஒரு தலைநகரம் அமைக்கிறதுக்கு சிறப்பு நிதி கொடுத்துருக்காங்க, அமராவதியில் கொடுத்துருக்காங்கல்ல, ஆந்திராவில். இன்றைக்கி ஒரு ஆட்சி ஒன்றும் கொடுத்தாங்க, ஆனால் நமக்கு கொடுக்கல. நம்ம நியாயமாக நமக்கு தேவைப்படுகிற நிதி, நமக்கு வழங்க வேண்டிய நிதி சிறப்பு நிதி, அதையே மறுத்தது மத்திய அரசு.
அதான் யதார்த்தமான ஒன்று. அப்புறம் நடைமுறையில் பட்ஜெட்டில் என்ன ஒதுக்க போகிறாங்க? தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறது மத்திய அரசாங்கம். நாடாளுமன்ற தோல்வி காரணமாக வந்து புறக்கணிக்கிறாங்களா? ஏன்னா தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டு மக்கள் நம்ம ஒரு இடம் கூட அவங்களுக்கு கிடைக்கல இல்லை, அது ஒரு காரணம் தான். மிக மிகுந்த எதிர்பார்ப்புடன் 7-8 முறை வந்தார்கள் தமிழ்நாட்டில். பிரதமர் 8 முறை பிரச்சாரத்திற்கு வந்ததே ஏதோ ஒரு முறை வருவாங்க, 2 முறை வந்ததாக ஏதோ ஒரு நேரத்தில் தான் வந்தது. பிரதமர் 8 முறை தமிழ்நாட்டிற்கு 7 முறை 8 முறை வந்தோம். ஆனால் வந்து அவர் அதை காதலே வாங்கல. எல்லாம் பார்க்குறேன்ட்டு அப்படியே போயிட்டாங்க. இது பட்ஜெட்டில் ஏன்னா நான் முழுமையாக இன்றைக்கி வந்து என்ன பார்க்கணும், அது என்னென்ன வந்திருக்குன்னு பார்க்கணும். அவங்க தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தினது தமிழ்நாட்டில் இருக்க 8 கோடி மக்களும் நன்றாக அறிவார்கள். ஏமாற்றியது பாஜக அரசு. தமிழ்நாட்டில் வெள்ளத்தில் நம்ம போய்கிட்டு இருக்கையில் காப்பாற்றுறதுக்கு முன் வராத மத்திய அரசு அது வந்து அது பேசுகிறதுக்கு அந்த இயக்கத்தினுடைய தலைவர்கள் பேசுவது, அது அவர்கள் பேசுவது எந்த விதமான அடிப்படை தகுதியும் கிடையாது. ஏன்னா நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளலாம், நம்ம வைக்கிற கோரிக்கைகள் எல்லாம் தூக்கி அங்கிட்ட இருந்து விடுகிறார்கள். எதையுமே அவங்க வந்து இது வரைக்கும் ஒரு பரிசீலனை கூட எடுக்கலையே, கொடுக்கவே இல்லையா? நீங்களே பார்க்குறீங்க பத்திரிகையாளர்கள். ஒரு தடவை ஒருத்தர் ஒரு உதவி கேட்டு வர்றாரு உங்கள்கிட்ட, 2 தடவை கேட்குறாரு, 100 தடவை கேட்குறாரு, 200 தடவை கேட்குறாரு, 1000 தடவை கேட்குறாரு. உதவி என்பது நம்ம ஒன்றும் பிச்சையாக கேட்கலாம். நம்மளுடைய மக்களுடைய வரிப்பணம் ஜிஎஸ்டியின் மூலமாக பல ஆயிரம் கோடி மத்திய அரசுக்கு செல்கிறது. அதற்கு உரிய மாநிலத்துக்கு கிடைக்க வேண்டிய நிதி வழங்கப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை, மிக குறைவாகத்தான் இருக்கிறது. ஒன்றுமே அதாவது ஜிஎஸ்டியே கட்டாத ஊபி மாநிலத்திற்கு எத்தனையோ லட்சம் கோடி ஒதுக்குறாங்க. என்னென்னா அடுத்த தேர்தலில் 80 தொகுதி வரணும்னு. தமிழ்நாட்டுக்கு 40 தொகுதியில் ஒரு தொகுதி கூட வரல. அதனால் ஒரு குறுகிய மனப்பான்மையோடு தான் இன்றைக்கு மத்திய அரசு செயல்படுகிறது. குறுகிய மனப்பான்மை நல்லா தெரியும். அவங்க குறுகிய மனப்பான்மைக்கு அவங்களுக்கு சரியான முடிவு கிடைக்கும், பாடம் கிடைக்கும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.